பொதுவா திரைப்படங்கள்ல ஒரு ஹீரோ நடிச்ச ஒரு படம் வருதுன்னா, அதுல அவர் இல்லாம வேற ஹீரோ நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்றத நம்ம ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்திருப்போம். அப்படி சிலது செட் ஆகுற மாரியும் இருக்கும், சிலது செட் ஆகாத மாதிரியும் இருக்கும். ஆனா சமீபத்துல வந்த ஒரு நியூஸ் செம ஃபன்னா போச்சு. என்னதுன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் அவரு ஒரு பேட்டி குடுத்திருந்தது. என்னன்னா, மெய்யழகன் படத்துல அந்த மெய்யழகன் கதாபாத்திரம் தனக்கு வந்ததாகவும், கால்ஷீட் இல்லாததுனால அந்த படத்த அவர் பண்ணல அப்படின்ட்டுனும் சொல்லியிருந்தாரு. இது சோசியல் மீடியால வந்திருந்தது. உள்ள போய் கமெண்ட் செக்ஷன பார்த்தா, "நல்ல வேளை அண்ணாத்த நீ அத பண்ணல" அப்படின்ற கமெண்ட் தான் அதிகமா இருந்துச்சு. ஏன் அவர் மேல இவ்வளோ காண்டு? ஏன்டா அப்படி? அப்படின்னு தோணலாம். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா சில காலத்துக்கு முன்னாடி இந்த எலக்ஷன் வந்தா திருமண பக்கம்லாம் ரோட் ரோலர் வண்டியா திரியிற மாதிரி எங்க பார்த்தாலும் இவருக்கு படமா தான் இருந்துச்சு. ஐயோ! இவருக்கு படம் தான் ஓடுது. வேற ஏதாவது படத்துக்கு போவோம்னு தியேட்டருக்குள்ள போனா அங்க விளம்பரத்துக்கு குறுக்க நடுவுல வந்து நிப்பாரு. எனக்கு விஜய் சேதுபதி சார பிடிக்கும் மக்களே. அவரு மேல நமக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. என்ன நம்ம அயன் மேன் சித்தப்பாக்கு டப்பிங் கொடுத்த காண்ட தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாரோட ஒரு சில கதாபாத்திரத்தை தவிர்த்து இந்த ஆரஞ்சு மிட்டாயா இருக்கட்டும், சூதுகவும், 96ல ராமு, அதுக்கப்புறம் பவானி கேரக்டர், அது என்ன படம் மாஸ்டர் பவானி, சந்தனம், இந்த கதாபாத்திரம் இத மாதிரி ஒரு சில கதாபாத்திரத்தை தாண்டி மிச்சம் எந்த கதாபாத்திரம் பார்த்தாலும் விஜய் சேதுபதி சார் தான் தெரிவாரே தவிர அதுல அந்த கதாபாத்திரம் தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு தெரியும். அதுல நமக்கு அந்த கதாபாத்திரம் தெரியாது. விஜய் சேதுபதி சார் தான் தெரிவாரு. அதுவும் தவளை முட்டை போட்ட மாதிரி வரிசையா படங்களை பீச்சி அடிச்சு விட்டார்ல, அதுல மக்களுக்கு கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஆனா மெய்யழகன் கதாபாத்திரத்தை கார்த்தி சார் வந்து வாழ்ந்திருப்பாப்புல மனுஷன். அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த இன்னசென்ஸ், நம்ம பிரபு சார் நடித்த சின்ன தம்பி கேரக்டருக்கு மூளை இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரம் தான் மெய்யழகன். அந்த இன்னசென்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மச்சான் நமக்கு இல்லையே, அந்த வெள்ளந்தித்தனம் அது அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. இப்போ தலைவன் தலைவி படத்தில் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் என்ன அந்த படம் பார்க்கல. வித்தியாசமான கதாபாத்திரத்தை வித்தியாசமான முறையில் விஜய் சேதுபதி கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட விருப்பம்.